இஸ்ரேல் அரசு இனப்படுகொலையை உடனே நிறுத்திட வேண்டும் என்கிற மகத்தான கோரிக்கையை முன்வைத்தும் பாலஸ்தீன தேசம் அங்கீகரிக்கப்படவும் மோடி அரசாங்கம் இஸ்ரேல் அரசுக்கு ஆதரவாக ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய அல்லது அதற்கான ஆதரவினை தரக்கூடிய நடவடிக்கைகளை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்தியா முழுவதும் இடதுசாரிகள், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான போராட்டம். உலகத்தில் மனித சமூகம் கொடூரமான முறையில் ஒரு பிரிவை அளிக்கக்கூடிய ரவுடித்தனத்திற்கு எதிராக நடைபெறுகிற இந்த போராட்டம். உலகத்தில் 2 விதமான மனித படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, உக்ரைன் மூலமாக ஐரோப்பியாவுடைய மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளோடு ஒரு பெரும் போர், ஆயுதங்களின் மூலமாக ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்தின் மூலமாக சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய காரியத்தை உலகில் ஒரு பகுதி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பகுதி இஸ்ரேல் மூலமாக பாலஸ்தீனம் என்கிற பாரம்பரியமான அந்த தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்கள், அந்த இயக்கங்கள், அந்த மக்கள் மீது ஒரு கொடூரமான போரை நடத்தி கொண்டிருக்கிறது. இரண்டையும் செய்வது உக்ரைன் மட்டுமல்ல, இஸ்ரேல் மட்டுமல்ல. இந்த 2 நாடுகளையும் இப்படிப்பட்ட மனித படுகொலையில் அமைதியற்ற உலகத்தினுடைய ஒரு சூழ்நிலையில் அதை தள்ளுவதற்கு பின்னால் இருந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயுதங்களையும் பல லட்சக்கணக்கான கோடி டாலர் பணத்தையும் குவித்துக் கொண்டிருப்பவர்கள் அமெரிக்காவின் தலைமையிலான பணக்கார ரவுடி நாடுகள். இவர்களின் மூலமாகத்தான் இந்த போர் அநியாயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் சம்பந்தமாக இன்று நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனித படுகொலைகளை பற்றி எனக்கு முன்பு பேசிய நம்முடைய தலைவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். இந்த கொடூரம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல. உலக நீதிமன்றம், உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச நீதித்துறையினுடைய அமைப்பு இது ஒரு கொடூரமான போர் குற்றம் என்று அறிவிக்கிறது. உடனடியாக இந்த மனித படுகொலைகள் நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலை கண்டித்திருக்கிறது. ஆனாலும் இஸ்ரேல் அடங்கவில்லை. ஐநா மன்றத்திலே உலகமே 2ஆக நிற்கிறது. இஸ்ரேலை கண்டிக்கிற நாடுகள் ஒரு பக்கம், இஸ்ரேலுக்கு ஆயுதம் தருகிற நாடுகள் ஒரு பக்கம். பெரும்பான்மையான நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இஸ்ரேலின் இந்த அராஜகத்தை எதிர்க்கின்றன. அமெரிக்கா போன்ற பணக்கார நாடுகள் இதை ஆதரிக்கிறார்கள். இப்படி மனித படுகொலையை அநியாயம் என்று ஐநாவினுடைய சபை, அதனுடைய தலைமை உலகத்தின் மகத்தான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டுத்தான் இப்பொழுது கொத்து கொத்தாக ஆயுதங்களை எல்லாம் இஸ்லாமியர் மக்கள் மீதும் அரபு மக்களின் மீதும் அந்த இஸ்ரேலுடைய நேரடி படையெடுப்பின் மூலமாக, நடவடிக்கை மூலமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் எங்கு போகிறது? குறிப்பாக கப்பல்களின் மூலமாக மிகப்பெரிய ராட்சச ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. அப்படி கடல் மார்க்கமாக போகிற இந்த ஆயுதங்களை எல்லாம் ஸ்பெயின் நாட்டு வழியாக போகிற போது அந்த தேசம் அனுமதி மறுத்துவிட்டது. ஒரு தேசத்தினுடைய மக்களை கொலை செய்வதற்கு என்னுடைய கடல் பகுதியையோ, என்னுடைய எந்த விதமான அனுமதியும் எங்கள் வாய்ப்பு இருக்கிற இடங்களில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தடை விதித்தார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியாவினுடைய வங்க கடலோரமாக அந்த ஆயுதங்களை எல்லாம், அந்நிய நாட்டினுடைய ஆயுதங்களை எல்லாம் இஸ்ரேலுக்கு அனுப்புவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு அகிம்சை தேசத்தினுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறது. இது எவ்வளவு பெரிய கொடூர குற்றம்! எந்த உயிர்களுக்கும் தீங்கு வரக்கூடாது என்று சொன்ன மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த இந்த தேசத்தில் பாலஸ்தீனத்தை தேசப்பிதா உள்ளிட்ட இந்தியாவினுடைய தேசிய இயக்கம், நம்முடைய பாரம்பரியம் அங்கீகரித்த ஒரு தேசத்தில் உலகமே இஸ்ரேலை கண்டித்திருக்கிற ஒரு பிரச்சனையில் இப்படிப்பட்ட ஆயுத கப்பல்களை மோடியினுடைய அரசாங்கம் அனுமதிக்கிறது. பகிரங்கமாக இஸ்ரேலை கண்டிக்க முன்வரவில்லை. இன்னும் சில நாட்களில் எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று நமக்கு தெரியாது. ரபே என்று சொல்லக்கூடிய அந்த நகரமே அழிக்கப்பட்டுவிடும் என்று உலகம் அஞ்சுகிறது. சாகப்போகிற குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயது முதிர்ந்தோர் என்று எவரும் இதில் இருக்க முடியாது. சங்கர் இங்கே குறிப்பிட்டதை போல, மற்ற தோழர்கள் குறிப்பிட்டதை போல மயக்க மருந்து போட்டு கூட அறுவை சிகிச்சை செய்கிற அளவிற்கு மருத்துவ வாய்ப்புகள் கிடையாது. துடிக்க துடிக்க உயிர்களை காப்பாற்றுகிற சில காரியங்களில்
சில பொது அமைப்புகள் ஈடுபட்டாலும் அவர்களும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக சென்ற ஐநாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் அங்கே சென்ற போது அவரும் படுகொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு இந்தியர். இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிற போது எப்படி நம்மால் சும்மா இருக்க முடியும்? அது ஏதோ பாலஸ்தீனத்தின் மீது நடக்கிற தாக்குதலா, இஸ்லாமிய மக்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலா? யார் மீது நடத்தப்பட்டாலும் தாக்குதல் தான். மனித சமூகம் அநியாயமாக படுகொலை செய்யப்படுவதை எப்படி நாம் வேடிக்கை பார்க்க முடியும்? கண்டிக்க வேண்டாமா? எதிர்க்க வேண்டாமா? இந்த அநியாயத்தை தடுத்திருத்த வேண்டாமா? மனசாட்சி உள்ள எந்த மனித சமூகமும் இதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் உலகத்தின் முதல் ஜனத்தொகை தேசம், 140 கோடி மக்களை கடந்திருக்கிற ஒரு பெரும் தேசம் இந்தியா கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தால் நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தேசத்தினுடைய பிரதமர், இந்த அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான அநியாயம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், ஏதோ நாளைய மறுநாளோ அல்ல, நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரம். 45 மணி நேரம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இந்த உலகத்தினுடைய மனித படுகொலையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், நான் தியானத்தில் இருக்கிறேன், மக்களிடமிருந்து நான் தனிமைப்பட்டு நிற்கிறேன், உலகத்திடமிருந்து நான் தனிமைப்பட்டு நிற்கிறேன், விவேகானந்த பாறையில் நான் யாரும் பேசாமல் என்னை நானே அமைதி வழியில் என்னை ஆக்கிக் கொள்கிறேன் என்று மௌனத்திலே போய் ஆய்ந்து விட்டார். நம்முடைய தெருவிலே வீடு பற்றி எறிகிறது, மூதாட்டிகள் அடித்து படுகொலை செய்யப்படுகிறார் என்று சொன்னால் நாம் மகிழ்ச்சியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? குறைந்தபட்சம் அதன் மீது வருத்தப்பட மாட்டோமா? கண்டிக்க மாட்டோமா? நமக்கு கிடைக்கிற சின்ன வாய்ப்பையாவது அந்த பாதிப்பிலிருந்து பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய மாட்டோமா? அதைத்தான் இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று இடதுசாரிகளும் மனிதாபிமானம் உள்ளவர்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கு மாறாக தன் உடலை பலப்படுத்திக் கொள்வது, தன் சிந்தனையை பலப்படுத்திக் கொள்வது, தன்னை உலகத்தின் விளம்பர பொருளாக மாற்றிக்கொள்வது என்கிற முறையில் ஒரு உலகத்தின் முதன் பெரும் தேசத்தின் பிரதமர் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் என்ன சென்று சொல்லுவது? இவ்வளவு பெரிய அநியாயம் நாளைக்கு இந்தியாவிற்கு வராதா? தமிழ்நாட்டிற்கு வராதா? யுத்தம் என்பது என்ன பாலஸ்தீனத்திலே மட்டும்தான் நடக்குமா? இந்த யுத்தம் நடந்தால் என்ன நடக்கும்? வர்த்தகம் நடக்காது, அமைதி இருக்காது, வேலைவாய்ப்பு இருக்காது, உயிரே இருக்காது. இவையெல்லாம் இல்லாத ஒரு தேசத்திற்கு பெயர் நாடு என்று எப்படி சொல்ல முடியும்? இலங்கையிலே அதுதானே நடந்தது. 2 இன மக்களையும் மோதவிட்டு ஏகாதிபத்திய நாடுகள் நடத்திய படுகொலையிலே தமிழ் இன தேசமே, அந்த மக்களே அழிக்கப்பட்டார்களே. நான் தேசம் என்று சொல்லவில்லை, தமிழ் இன மக்கள். ஒரு படுகொலையை சிங்கள பேரினவாதம் தன்னுடைய வெறியால், குண்டுகளால், பீரங்கிகளால், ஆயுதங்களால் அப்பாவி மக்கள் லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டார்களே. தமிழ்நாட்டில் இதே மாதிரி நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? பாஜகவுடைய RSS சித்தாந்தம் அதிகாரத்திலே தொடருமேயானால் நாளைய தினம் எப்படி தன் எதிரி இனத்தை, ஒரு இன படுகொலையை இஸ்ரேல், அங்கே இருக்கக்கூடிய யூத இனவெறி அரசாங்கம் செய்கிறதோ அதே போன்ற ஒரு நிலைமை இந்தியாவிலே ஒரு இந்துத்துவ வெறிபிடித்த சமூகம் இதர சிறுபான்மை மக்களை அல்லது ஜனநாயகத்தை விரும்புகிறவர்களை அழிக்க மாட்டார்கள் என்பதற்கு யாராவது உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இன்று இஸ்ரேலை வேடிக்கை பார்த்தால் நாளை நம் மீது வரக்கூடிய தாக்குதலையும் உலகம் வேடிக்கை பார்க்கும். எனவேதான் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கிற படுகொலை அல்ல. குழந்தைகளுக்கு மருந்து இல்லை, உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை, தாயை இழந்த குழந்தைகள், பெற்றோர்களை இழந்தவர்கள், கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இந்த பதட்டத்திலே தள்ளப்படுகிறார்கள். உக்ரைனில் நடக்கக்கூடிய அநியாயமும், ரஷ்யாவிலே நடக்கக்கூடிய அநியாயமும், இந்த யுத்தங்களால் பாதிக்கப்படுவது உழைப்பாளி மக்கள், ஏழைகள், அந்த நாட்டினுடைய மக்கள். எனவேதான் யுத்தங்களே கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது. ஆயுதங்கள் ஒருபோதும் பாதுகாப்பை தராது, அது வெறித்தனத்தை தரும். அணுகுண்டு யாரிடம் இருந்தாலும், ஆயுதங்கள் யாரிடம் இருந்தாலும் எல்லையை கைப்பற்ற வேண்டும், இன்னொரு நாட்டை நான் அடக்க வேண்டும், அரசியல் அதிகாரத்தின் மூலமாக, பொருளாதார நிர்பந்தத்தின் மூலமாக தான் லாபம் அடைய வேண்டும் என்று எந்த தேசம் நினைத்தாலும் அது யுத்தத்தை தான் கையில் எடுக்கும். யுத்தம் உடனடியாக பாதிப்பை தருவது விவசாயிகளையும், தொழிலாளிகளையும், ஏழைகளையும், வர்த்தகர்களையும், கடைகோடி மக்களையும் தான் பாதிக்குமே தவிர எல்லா நாடுகளிலும் இந்த பாதிப்பு இருக்கிறது. பெட்ரோல் விலை ஏறுவதற்கு யார் காரணம்? உலகத்தில் இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்கள் துறைமுகம் மூலமாக வருவதிலே ஏற்படக்கூடிய தடையின் மூலமாக 3ஆம் உலக நாடுகள் இந்தியா உள்பட விலை உயர்வுக்கு இந்த யுத்தங்கள் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிற இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். பாலஸ்தீனம் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாடு சொந்தமா இல்லையா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? நாங்கள் சொல்லுகிறோம், பாலஸ்தீனம் அந்த மக்களுக்கு சொந்தமானது. நம்முடைய தமிழ்நாட்டில் நமக்கு சொந்தமில்லை என்று யாராவது ஒருவன் சொன்னால் நாம் விட்டு விடுவோமா?
இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை பிரிட்டிஷ்காரன் ஆண்டதை, ஆக்கிரமிப்பு செய்ததை, அரசியல் ரீதியாக அடிமைப்படுத்தியதை, பொருளாதார ரீதியாக நம் மீது ஒரு ஆட்சி அதிகாரத்தை திணித்ததை எதிர்த்து 200 ஆண்டுகள் நாம் போராடினோமே, ஏற்றோமா? அது நியாயம் என்று சொன்னால், எங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம் என்று நாம் சொல்லுவதை போல பாலஸ்தீனத்திலே பிறந்த அந்த மக்களுக்குடைய நாடு அவனுக்கு சொந்தம் இல்லையா? இடம் பிடிக்க வந்தவன், வாழ வந்தவன், இருப்பவனை விரட்டி அடிப்பது எந்த நீதி? ஐநா ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் பாலஸ்தீனம் அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவாக இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. மோடி அரசாங்கம் ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதோ, ஆயுதங்களுக்கு உதவி செய்வதோ, வர்த்தக ரீதியாகவோ, கடல்வழி வாணிபம் ரீதியாகவோ அவைகளை அனுமதிப்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உறுதியான எதிர்ப்பினை தெரிவிக்க வேண்டும். இந்தியாவின் இந்த பாரம்பரிய யுத்தத்துக்கு எதிரான இந்த கொள்கைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். புத்தன் பிறந்த தேசம், காந்தி பிறந்த தேசம், அகிம்சையை வளர்த்தக்கூடிய ஒரு தேசம். நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே, ராமனாக இருந்தாலும் எந்த விதமான நம்முடைய முந்தைய வரலாறு எல்லா இலக்கியங்களும் அநியாய யுத்தத்தையோ மனித உயிர் படுகொலைகளையோ நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனித சமூகம் வாழ்வதற்காக பிறந்த சமூகம். யாரையும் அழித்து ஒரு சமூகம் நிலைத்துவிட முடியாது. எனவேதான் ஒரு சர்வதேச கண்ணோட்டத்துடன், ஒரு உலகளாவிய பார்வையுடன் உலகில் எல்லா மனித உயிர்களும் வாழ வேண்டும் என்று நேசிக்கக்கூடிய மண்ணிலே இருந்துதான் இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. உலகத்தில் எங்கும் யுத்தம் கூடாது என்கிற மகத்தான கொள்கையை தன் வசம் வைத்துக் கொண்டு இயங்குகிற காரணத்தால் தான் கம்யூனிஸ்டுகள் இந்த யுத்தத்தை எதிர்க்கிறார்கள். யுத்தங்களால் இந்த உலகம் மீண்டும் மீண்டும் அழிக்கப்படுகிறது. முதல் உலக யுத்தத்திலே லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். ஹிட்லரின் தலைமையில் உருவான இரண்டாவது உலக போரிலே ஏறக்குறைய 6 கோடி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். கொஞ்சம் அல்ல, மீண்டும் மீண்டும் நடக்கக்கூடிய இந்த யுத்தங்கள் ஈராக்கை அழித்தது. நிறைய நாடுகளை வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம். லிபியாவை, இது போன்ற எண்ணற்ற நாடுகளை இன்றைக்கும் யுத்தங்களின் மூலமாக, பயங்கரவாதத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த தாக்குதலில் உலகம் முழுவதும் மக்கள் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மண்ணை விட்டு, தேசத்தை விட்டு இடம்பெயர்ந்து சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாமல் உலகத்திலே அகதிகளாக ஆக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், இந்த நிலைமை தொடரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நாளை இந்தியாவிற்கும் வரலாம், தமிழ்நாட்டிற்கும் வரலாம். நாம் அகதிகளாக வாழ்ந்த அனுபவம் நமக்கு தெரியாது. குண்டுகள் இந்த மண்ணிலே விழுந்த அந்த சத்தங்கள் நமக்கு தெரியாது. கண் முன்னால் கொத்து கொத்தாக செத்து போகிற தன்னுடைய ரத்த உறவுகளுடைய கொடூரத்தை நாம் அனுபவித்த எந்த விதமான அனுபவம் நமக்கு கிடையாது. அதை பார்க்கிற போது யாராக இருந்தாலும் பார்த்தவுடன் செத்து விடுவார். அவ்வளவு கொடூரமான யுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள். ஆகவே தான் மிகுந்த மனிதாபிமானத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும், போரை விரும்பாத சமாதான சக்திகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், போதும் யுத்தம், கொஞ்சம் நெஞ்சம் அல்ல, 50,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு யுத்தம் இது. இதன் மூலமாக எதை சாதிக்க போகிறார்கள்? யாருக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது? விவசாயத்திலே மாற்றம் வருமா? வேலையில்லா திண்டாட்டத்திலே மாற்றம் வருமா? பசியற்ற தேசமாக மாறிவிட முடியுமா? பிணங்களின் மீது ஒரு நாடு எப்படி அமைதியாக ஆட்சியாள முடியும்? எனவேதான் யுத்தங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் நடத்துகிற இந்த போராட்டம் தொடரும். உலகத்தில் ஏகாதிபத்திய நாடுகள் ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்க விரும்புகிறார்கள். இந்த அமைதியற்ற சூழலை உருவாக்குவதன் மூலமாக உலகத்துடைய வர்த்தக ஒரு போர், அதன் மூலமாக மிக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கொள்ளை, அதை ஆயுதங்களை கொண்டு மிரட்டுகிறார்கள். நீங்கள் இந்தியாவை மிரட்டுகிறார்கள், எல்லா நாடுகளையும் மிரட்டுகிறார்கள். பணக்கார நாடுகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீங்கள் ஈரான் நாட்டோடு ஒரு ஒப்பந்தம் போடுகிறோம். இந்திய அரசாங்கம் ஒரு துறைமுகத்தை பராமரிப்பதற்காக சமீபத்திலே நடந்தது, 15 நாட்களுக்கு முன்னால். உடனே அமெரிக்கா என்ன சொல்லுகிறது? ஈரான் எங்களுக்கு எதிரி, ஈரானோடு யாராவது வர்த்தகம் செய்து கொண்டால் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று. இந்தியா ஈரானோடு இந்த ஒப்பந்தத்தை செய்கிற காரணத்தினால் இந்தியாவின் மீது பொருளாதார தடைகள் விதிக்க முடியும், விதிப்போம் என்று அறிவிக்கிறார்கள். பணிவோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், ஒருவேளை அந்த தடை அமலுக்கு வருமானால் இந்தியாவுடைய மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய பல மருந்துகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடலாம். குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் போய்விடும். பொருளாதார தடை என்பது உயிரோடு மனிதனை ஒவ்வொரு நாளும் கொலை செய்கிற ஒரு மகத்தான காரியம் அல்ல, மிக ஆபத்தான காரியம் அது. அதை அமெரிக்கா அறிவிக்கிறது. குண்டுகள் கூட உடனே ஒருவனை சாவடித்து விடும். உங்களை பசியால் சோறு போட முடியாமல், மருந்து கொடுக்க முடியாமல், வயிற்றுக்கு உணவளிக்க முடியாமல், அறுவை சிகிச்சை கருவிகள் இல்லாமல் போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒவ்வொரு நாளும் செத்து துவங்க வேண்டியதுதான்.
பல அமெரிக்காவை எதிர்க்கிற நாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கொடூரம் இது. இந்தியாவிற்கு எதிராக அறிவிக்கிறார்கள். இது ஏதோ மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பிரச்சனையா இது, அல்லது ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சனையா? நாங்கள் எல்லா மக்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். யுத்தத்துக்கு எதிராக உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ நீங்கள் ஒரு முகநூலை பார்த்தால் அந்த முகநூலில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உங்களுடைய லைக்கை போடுங்கள், உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள், இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்யுங்கள். இது ஏதோ கட்சி நடத்துகிற போராட்டம் அல்ல, கட்சி நடத்துகிற இயக்கம் அல்ல. மனித உயிர்களை காப்பாற்றுவதற்காக மனிதாபமானமுள்ள மனித சமூகம் நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் என்கிற முறையில் இந்த இயக்கத்தை இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் துவக்கி இருக்கிறோம். எல்லோரும் பங்கேற்போம், போர்களுக்கு எதிராக எல்லோரும் குரல் கொடுப்போம். இந்த தேசம் உலகத்தில் பூமி பந்திருக்கிற எந்த நாடும் யுத்தத்தால் பாதிக்கக்கூடாது, அணுகுண்டுகளால் பாதிக்கக்கூடாது. இன்னொரு ஹீரோஷிமா நாகாசாகி நமக்கு தேவையில்லை. மிகப்பெரிய அளவுக்கு நாம் யுத்தத்தை எதிர்கொண்டு 45ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கும் அந்த நகரங்கள் கை ஊனம், கால் ஊனம், கண்ணற்றவர்கள், மனித உறுப்பே ஊனத்தோடு பிறந்து கொண்டிருக்கிற ஜப்பான் நம் முன்னால் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த காரியத்தை செய்தது யார்? அமெரிக்கா. சின்ன பையன் பெரிய பையன் என்று சொல்லக்கூடிய முதல் அணுகுண்டை, பெரிய அணுகுண்டு சின்ன அணுகுண்டு அதற்கு பெயர், அந்த அணுகுண்டுகளை வீசியதன் மூலமாக உலகத்தை மிரட்டினான் அமெரிக்கா. அவன் தான் இன்றைய அமெரிக்கா. போபாலிலே விஷவாயுவை கசியை விட்டு இன்றைக்கும் இந்தியாவின் போபால் நகரம் கொடூரமான தலைமுறையாக ஊனமுற்றவர்கள் பிறக்கிற ஒரு நகரமாக மாறி இருக்கிறதே. ரசாயன குண்டுகள் ஒரு முறை இருமுறை அல்ல, தலைமுறையாக மனித சமூகத்தை ஊனமாக்கிவிடும். அப்படிப்பட்ட கொடூரத்திற்கு உலகத்திலே எந்த பகுதியும் இரையாக கூடாது என்று சமாதானத்தை விரும்புகிற, நேசத்தை விரும்புகிற, மனித உறவுகளை நேசிக்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற கட்சி என்கிற முறையில் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இஸ்ரேல் தேசமே, போதும் உன் போர்திரி, மாண்டது போதும் மனித சமூகம், யுத்தங்களை கைவிடு, ஆக்கிரமிப்பு கொள்கைகளிலிருந்து பின்வாங்கு. அந்த மண் பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான மண், அந்த மண் அவர்களுக்கே சொந்தமானது என்று அதை ஒரு தேசமாக அங்கீகரிக்க வேண்டும். ஆயுதங்கள் அடுத்தவன் கொள்ளுவதற்கு எந்த தேசத்துடைய ஆயுதமும் இந்தியாவுடைய கடல் பகுதிகளோ, ராணுவ பகுதிகளோ, விமானங்களோ, நம்முடைய ஆகாய விலைகளில் பறப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது, பயணிப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட மகத்தான கோரிக்கைகள் மக்களின் கோரிக்கையாக மாறிட உலகம் முழுவதும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் உலக போராட்டத்தின் ஒரு பகுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற இந்த இயக்கத்தில் பங்கெடுத்த அத்தனை தோழர்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தங்களுடைய வீரம் சேர்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. பெரியோர்களே, தாய்மார்களே, யுத்தத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம். அமைதியான உலகத்தை பாதுகாக்கலாம். இந்த பூமியை கொடுத்தது மனிதன் அல்ல, இந்த பூமி இயற்கையாக அமைந்திருக்கிறது. காற்றை நாசமாக்க நமக்கு உரிமை இல்லை, நிலத்தை நாசமாக்க நமக்கு உரிமை இல்லை, தண்ணீரை விஷமாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. எந்த உயிரினமும் கொல்லக்கூடாது என்று மதங்களும் தத்துவங்களும் போதித்துக் கொண்டிருக்கிற போது எந்த உயிர்களையும், அது எறும்பாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், எந்த உயிரினங்களையும் படுகொலை செய்வதற்கு இன்னொரு உயிரினத்திற்கு அனுமதி இல்லை, சுதந்திரம் இல்லை. எல்லா உயிர்களும் வாழ பிறந்தவை என்கிற முறையில் மனித சமூகத்தை பாதுகாப்போம். நமக்கு முன்னால் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிற இந்த பூமியை அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளங்களோடு கொடுத்து செல்கிற காரியத்தில் நாம் ஈடுபடுவோம் என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.